உமது கையை என் மீது வைத்தீர். உமது அறிவு வியப்புக்குரியதாயிற்று. ஹல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இன்று எங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள். சொல்லிலே செயலிலே தன்னை ஆண்டவர் என்று வெளிப்படுத்தியவர், திறந்த வெளியிலே பலர் சோர்ந்தும் வாடியும் நின்ற வேளையில் இல்லை, என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு நம்பிக்கையை தரும் என்று கூறி அவர் உயிர்த்தெழுந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். உயிர்த்தெழுந்து பலருக்கு காட்சி கொடுத்த அந்த மேலான நாளை இன்று நாங்கள் ஈஸ்டர் திருவிழாவாக கொண்டாடுகின்றோம். எனவே இந்த விழாவினூடாக வீத்த இயேசுவுக்கு தருகின்ற மேலான புனித செய்தி, நான் என்றும் உங்களோடு இருக்கின்றேன். விசுவசிப்பவர்களுக்கு எல்லாம் கூடும். எனவே அவ காலத்திலே ஆரம்பித்த எங்களுடைய பயணம் ஈஸ்டர் பெருவிழாவிலே முடிந்து விடுவது ஒன்றல்ல. நம்முடைய பயணங்கள் இன்னும் உறுதியாக இருக்கின்ற வழியிலே ஆண்டவர் தாமே எங்களை வழிநடத்தி இருக்கின்றார். ஆண்டவர் தாமே எங்களை பொறுப்பெடுக்க இருக்கின்றார். ஆண்டவர் தாமே மேலான காரியங்களை எங்களுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் செய்ய இருக்கின்றார். எனவே வைத்த இயேசுவுக்கு நன்றி சொல்வோம். அவர் அனுமதித்த காலநிலைக்கு நன்றி சொல்வோம். இந்த வழியிலே இந்த பள்ளியிலே பங்கெடுக்கின்ற உங்களுடைய வாழ்வுக்கு நன்றி சொல்வோம். வைத்திருக்கின்ற மேலான திட்டங்களுக்கு நன்றி சொல்வோம். எனவே நன்றி சொல்வர்களாக இந்த வழியிலே உங்களுடைய கருத்துக்களையும், அதே வழியில் யாரெல்லாம் தங்களுக்கு ஆஞ்சபிகள் கேட்கின்றார்களோ அவருடைய கருத்துக்களையும் என்னைமாக ஜமிழ் மண்ணிலே உடைய பங்குகளிலே என்னுடைய கடைசி வழிபாடாக, கடைசி பலிப்பூசையாக இந்த பலிப்பூசை ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. எனவே இந்த நாட்களிலே ஆண்டவர் என்னோடு இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமில்லை, அங்கெல்லாம் சென்றேனோ அங்கெல்லாம் இறைவனுடைய இரக்கம், அளவு கடந்த அருள், அது மாத்திரமல்ல இறைவார்த்தையின் வல்லமை பிள்ளைகளை ஆட்கொண்டு எத்தனை பேர் தங்களுடைய நன்றிகளை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக அவர்களை மாத்திரம்தான் ஆண்டவர் தொட்டார் என்றல்ல, என்ற நாட்டு திட்டங்கள் மேலானவை. மனிதன் முகத்தை பார்க்கின்றான், ஆனால் ஆண்டவர் அகத்தை பார்க்கின்றார், உள்ளத்தை பார்க்கின்றார். எப்பொழுதெல்லாம் அவருடைய உள்ளங்கள் உருகுகின்றதோ, எப்பொழுதெல்லாம் அவருடைய உள்ளங்கள் உடைக்கப்படுகின்றதோ, உடைக்கப்படுகின்ற உள்ளங்களுக்கு ஆண்டவர் என்றும் அருகில் இருக்கின்றார். எனவே அந்த நம்பிக்கையோடு வந்திருக்கின்ற உங்களை வரவேற்கின்றேன். இந்த பலிப்படத்தை ஒப்புக் கொடுக்கின்றேன். உயிர்த்த இயேசுவை குறிக்கின்ற இந்த பாஸ்கு திரியிலிருந்து எழுகின்ற ஒளியானது எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒளிவிட அருள் கேட்டவர்களாக இந்த பலியிலே எங்களை இணைத்துக் கொள்வோம். எனவே உயிர்ப்பின் உன்னத பலியிலே எங்களை இணைத்திருக்கின்ற வழியிலே நம்முடைய தகுதியற்ற நிலைகளையும் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய சிந்தனை சொல் செயலினாலே கட்டிக்கொண்ட குற்றங்கள் குறைகளை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டு அருளங்களுக்கு நிறைவாக கிடைக்க தடைகள் சில வடிவங்களில் அல்ல, பல வடிவங்களில் இருக்கலாம். ஆகவே இந்த வேளையிலே நம்முடைய பலவீனங்கள், பாவ நிலைகள், செய்ய வேண்டிய நன்மைத்தனங்கள், இன்னும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறிய நிலைகளுக்காக மன்னிப்பு கேட்டு இறைவனுடைய இரக்கத்தை கொண்டாடிக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரரை
நமது பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. நாங்கள் பாடப் போகின்றோம். வீட்டு இயேசுவை நாங்கள் வாயார வாழ்த்தி போற்றப் போகின்றோம். அந்த வழியிலே மணிகள் ஆர்ப்பரிக்க இந்த உன்னதங்களிலே என்ற கீதத்திலே நாங்கள் பங்கெடுத்துக் கொள்வோம். வாழ்வின் ஊற்றாகிய இறைவா, இத்திருநாளிலே உம்முடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வழியாக சாவை வென்று முடிவில்லா வாழ்வின் வழியை எங்களுக்கு திறந்து வைத்தீர். அவர் உயிர்த்தெழுதலை பெருவிழாவாக கொண்டாடும் நாங்கள் உம்முடைய ஆவியால் இன்று புத்தெழுச்சி பெற்று மாறா உறவிலும் மங்கா மகிழ்விலும் ஒளி நிறைந்த புது வாழ்வு காண செய்திடம் உம்மோடு பரிசுத்த ஆவின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் உமது திருமகனுமாகிய
இயேசு கிறிஸ்து மூலமாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுள் நசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். திருமுழுக்கும் பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்தார். அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். யூதரின் நாட்டுப்புறங்களிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள். மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள். ஆனால் கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சி அளிக்க செய்தார். ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல, சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சியளித்தார். இறந்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகிர்கின்றனர் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. Thank you.
இரண்டாம் வாசகம். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். கொலேசியருக்கு எழுதிய முதலாம் திருமுகத்திலிருந்து வாசகம். நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். இது நம் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. தந்தையினை அனுப்பியது போல் நானும் உங்களை அனுப்புகின்றேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 வார்த்தைகள் 1 to 10 வரை. வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடம் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரும் எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்த பொழுது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. இது வாழ்வளிக்கும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. உட்கார்ந்து கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
இவ்வளவு காலமும் நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த ஈஸ்டர் பெருவிழா நிறைவேறிவிட்டது. அந்த ஈஸ்டர் பெருவிழா நிறைவேறிவிட்டதினாலே இந்த பாடல்களோடு சேர்ந்த மேலான திருப்பலியை, உன்னத திருப்பலியை ஒப்புக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக கடந்த கால சம்பவங்களையோ அல்லது வழிபாடுகளையோ தவக்காலத்தின் உன்னத செயல்பாடுகளை நாங்கள் மறந்துவிட முடியாது. சொல்வார்கள், பெரிய வெள்ளி இல்லை என்று சொன்னால் ஈர்ப்பு ஞாயிறு இல்லை என்று சொல்லி. குட் ஃப்ரைடே இருந்தால்தான் ஈஸ்டர் சண்டே இருக்கின்றது என்ற நிலையிலே இன்று நாங்கள் இந்த ஈஸ்டர் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மாதம் முடிய போகின்றது. ஆனால் நேரம் மாறிவிட்டது. ஆனால் காலநிலைகளில் இன்னும் மாற்றம் ஏற்படவில்லை. சிலர் கேட்பார்கள், என்னை பார்த்து, ஏன் இந்த குளிர்காலத்தில் வந்தீங்க? நீங்கள் ஏன் குளிர்காலத்தில் வந்தீங்க? சூடான காலத்தில் வந்திருக்கலாம். எனக்காக ஈஸ்டர் பார்த்து கொண்டிருக்க போது தவக்காலம் பார்த்து கொண்டிருப்பதல்ல. ஆகவே வந்ததன் நோக்கம் தவக்காலத்திலே ஆண்டுடைய அன்பை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு. அதன் பல இடங்களில் வழிபாடுகள் ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே கடைசி வழிபாடாக இந்த உன்னத பலியிலே ஒப்புக் கொடுக்க இறைவன் சித்தம் கொண்டார். ஆனால் ஒன்று, இன்று காலையில் நாங்கள் நேற்று மாலையிலே இன்னும் ஒரு இடத்திலே பலியை பூசி ஒப்புக் கொடுத்தோம். அங்கே சரியான ஸ்னோ. இந்த காலை புறப்படுகின்ற பொழுதும் அங்கே ஸ்னோ கொட்டி கொண்டு தான் இருந்தது. ஆனால் இங்கே வருகின்ற பொழுது சூரிய வெளிச்சத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்விதமாக இறைவனுடைய மேலான திட்டங்கள், அவருடைய மேலான வல்லமைகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் அதே வேளையிலே இறைவன் எச்சரிக்கையையும் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார். இறைவன் எச்சரிக்கையையும் தந்து கொண்டிருக்கின்றார். எங்களுக்கு தெரியும், நோவாவுடைய காலம் வேதாமத்தில் பார்க்கின்றோம். அங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஆகிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு முன்பதாக இறைவனில் சொல்கின்றார், நோவாவை பார்த்து பேழை கொண்டு செய் என்று சொல்லி. நோவா பேழையை கொண்டு போய் வீட்டை வச்சு செய்திருக்கலாம். அந்த யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு காணிகள் இருக்கின்றது. அந்த காணிக்கை வச்சு செய்திருக்க முடியாது. மாறாக அவர் பிறந்த வழியிலே இந்த பிரம்மாண்டமான அந்த பேழையை செய்திருப்பார். அந்த பேழை அவர் தனியே செய்திருக்க முடியாது. மற்றொரு உதவியை கொண்டுதான் செய்திருப்பார். அந்த வேளையிலே மற்றவர்கள் கேட்டிருப்பார்கள், ஐயா, நமக்கு வயது போய் கொண்டிருக்கின்றது, ஏன் இந்த பிரம்மாண்டமான பேழையை செய்கின்றீர்? என்ன நடந்து விட்டது என்று கேட்டிருப்பார்கள். அப்பொழுது அங்கே அவர் ஆண்டவருடைய செய்தியை சொல்லியிருப்பார். விதமான பாவ வாழ்வு அதிகரித்து விட்டது. ஆனால் இறைவார்த்தை சொல்லுகின்றது, உண்டார்கள், குடித்தார்கள், நட்டார்கள், கட்டினார்கள், ஆகிய வெள்ளப்பெருக்கு வரும் வரை யாருமே அதன் நிலையை அறிந்து கொள்ளவில்லை. ஆகிய வெள்ளம் வந்ததும் நாங்கள் எல்லாம் ஸ்னோ வந்து எனக்கு அழைக்கப்பட சொன்னார், இப்போ ஸ்னோ தான். ஆனால் ஒரு மாதத்தில் நம்ம 2ஆம் மாதம் போகின்றது. 1வது மாதத்திலே எல்லாம் முடிந்திரும் என்று சொல்லி 2ஆம் மாதம் முடியாமல் தான் இருக்கின்றது. ஆகவே அங்கே போய் அவர்கள் பார்த்தார்கள், வெள்ளப்பெருக்கு வந்த வழியிலே 1 நாள் 2 நாள் தான் மழை என்று சொல்லி. இல்லை, அது 40 நாட்கள் மழை பெய்து எல்லாம் அழிக்கப்பட்டது. அந்த வெளியிற்குள்ளே பலர் போய் அந்த பொழியை தட்டியிருப்பார்கள். சிறப்பாக செய்து கொடுத்தவர்கள் நோவாவை எங்களுக்கு துறம் என்று கேட்டிருப்பார்கள். ஆனால் அங்கே சொல்லப்பட்டது, அந்த பேழியை ஆண்டுக்கு செய்யும்படியாக சொல்லி அந்த பேழியின் கதவை நோவாவுடைய ஆட்களோடு இன்னும் அங்கே ஆண்டு குறிப்பிட்ட மக்களோடு சென்ற இறைவன் கதவை மூடினால் யாருமே திறக்க முடியாது. இறைவன் திறந்தால் இதுதான் இறைவார்த்தை இன்னும் ஆழமாக சொல்கின்றது. இறைவன் வீட்டை கட்டினால்
கட்ட துணை புரிந்தானுடைய இறைவன் வீட்டை காத்தானுடைய யாருமே வீட்டையோ அல்லது எங்களுடைய நிலைகளையோ பாதுகாத்துக் கொள்ள முடியாது. ஆக இந்த வேளையிலே, இந்த உயிர்ப்பு பெரு விழாவிலே நாங்கள் கொடுக்கக்கூடிய மேலான உன்னத மகிழ்ச்சி சிறப்பாத பாடல்கள் ஊடாக நாங்கள் ஒன்று கூடுகின்றோம். ஒவ்வொரு வழிபாடுகள் பிற்பாடு எனக்கு இன்னும் மகிழ்ச்சி. நீங்கள் எல்லாம் ஒன்று கூடி கதைக்கின்ற உரையாடுகின்ற சின்ன பிள்ளைகள் ஓடி விளையாடுகின்றார்கள். இதெல்லாம் காணக்கூடிய மேலான காட்சியாக இருக்கின்றது. ஆனால் இந்த மகிழ்ச்சி உங்களுடைய வீட்டிலே இருக்கின்றதா? உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்றதா? இதுதான் ஒரு பெரியவர் சோர்ந்து போயிருந்த வேளையிலே இன்னும் ஒருவர் அவரை உற்சாகப்படுத்தி சொல்வாராம், ஏன் சோர்ந்து போயிருக்கின்றாய்? கடவுள் உன்னோடு இருப்பதனாலே, கடவுள் உன்னோடு இருப்பதனாலே நீ கேட்பதெல்லாம் அவர் உனக்கு தருவார். ஆனால் அவர் என்ன சொல்வார் என்றால், நான் கடவுளோடு இருக்கின்றேன் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. கடவுள் எங்களோடு இருக்கின்றார் தான், ஆனால் நான் கடவுளோடு இருக்கின்றேனா? இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் சிந்திக்க வேண்டியவர்கள், கடவுள் எங்களோடு இருக்க எங்களை தேடி வந்தார் என்றுதான் இன்றைய வாசங்களில் நாங்கள் பார்க்கின்ற வழியிலே அங்கே வெற்று கல்லறை நட்சத்திர